எதற்கு காத்திருக்கிறார்? நீங்க ஒரு அடி எடுத்து வச்சா அடுத்து நான் 100 அடி எடுத்து வைப்பதற்கு அவர் காத்திருக்கிறார். ஆமென். நீங்கள் நடந்து வந்தால் அவர் ஓடுவதற்கு காத்திருக்கிறார். நீங்கள் ஓடினால் அவர் பாய்வதற்கு காத்திருக்கிறார். நீங்கள் கையை உயர்த்தினால் கடலை பிளக்க அவர் காத்திருக்கிறார். நீங்கள் ஆர்ப்பரித்தால் மதிலை இடிக்க அவர் காத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. நீங்கள் என்ன செய்கிறீர்களோ அதற்கு பதிலீடு செய்ய அவர் காத்திருக்கிறார். நல்ல கவனிங்க. இடிந்த பிறகு ஆர்ப்பரிக்கிறவர்கள் அல்ல நாங்கள், ஆர்ப்பரித்து இடிய செய்கிறவர்கள் நாங்கள். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆமென். இடிந்த பிறகு ஆர்ப்பரிக்கிறவர்கள் அல்லங்க, நாங்க ஆர்ப்பரித்து இடிய செய்கிறவர்கள். நாங்க எப்போ ஆர்ப்பரிப்போம், எப்போ துதிப்போன்னு கர்த்தர் காத்திருக்கிறாரு. சாதாரண செவராது, சும்மா சாதாரண செங்கலை வச்சு கட்டின செவராது. கவனிக்கிறீங்களா? 6 ரதங்கள் ஓடக்கூடிய அகலமும் 2 பனை அளவுக்கு உயரமும் இருக்கிற மிகப்பெரிய கற்களை வைத்து எழுப்பப்பட்ட செவர். பீரங்கிகளை கொண்டு தகர்த்தாலும் உடையாது, ஆனால் துதியினால் உடையும்.